உங்களுக்கு 11/8/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு அருமையான வின்னிங் இருந்துச்சு. நம்ம 2 நம்பர் கொடுத்தோம். சி போர்டு வந்து 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். முதல் நம்பர் என்ன வந்துச்சு பார்த்தலாம், 20 02 664 சரிங்களா. அதே மாதிரி 957 61 அதே மாதிரி 049 608 சரிங்களா. இதுதான் நமக்கு கிடச்சது. இதில் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா, கண்டிப்பாக 8ஆம் நம்பர் சி போர்டில் தான் வரும், 1க்கு 8 தான் வரும், வேறு எதுவும் வராது. அதே மாதிரி 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம். அதே தான் ஆடினாங்க. நமக்கு 8ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடினாங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். இதில் வந்து நமக்கு 1ஆம் நம்பர் கொடுத்தோம், 1ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் இருந்துச்சு. இங்கே வந்து 8ஆம் நம்பர் இதே சேம் நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி ஆடி இருந்தாங்க, வேறு எதுவும் ஆடலை. நம்ம கொடுத்த நம்பர் என்ன கொடுத்தோம்னா 198 அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதான் ஆல் போர்டு கொடுத்துருந்தோம். ஆனால் அடித்த நம்பர் என்ன இருக்குது நமக்கு 689. செமையாக ஒரு வின்னிங் தான் கொடுத்தோம். அருமையான ஒரு மெத்தட் தான் சரிங்களா. நம்ம கொடுத்த ஆல் போர்டில் நம்ம ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் கொடுத்தோம். ஆனால் 1ஆம் நம்பர் 6ஆம் நம்பரை மாதிரி இருந்துச்சு. 9ஆம் நம்பர் கொடுத்தா 9ஆம் நம்பர் வந்துருச்சு, 8ஆம் நம்பர் கொடுத்தா 8ஆம் நம்பர் வந்துருச்சு. வேறு ஏதாவது நம்பர் வந்துச்சானா இல்லை, நமக்கு அதே நம்பர் தான் வந்துச்சு. திரும்ப நம்ம தான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம என்ன கொடுத்தோம், 1ஆம் நம்பர் கொடுத்தோம், 8ஆம் நம்பர் கொடுத்தோம், 9ஆம் நம்பர் கொடுத்தோம், அதே தான் வந்துச்சு, வேறு எதுவும் வரல. அப்போ அதில் வந்து நம்ம 6ஆம் நம்பர் கொடுத்தோம். 6ஆம் நம்பர் வந்து நமக்கு வரல. அதுக்கு பதிலாக 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். அதுக்கு பதிலாக 6ஆம் நம்பருக்கு பதிலாக 6ஆம் நம்பர் வரல, 1ஆம் நம்பர் வந்துச்சு. அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம கொடுத்த நம்பர் 986 ஃபுல்லாகவே நமக்கு வந்துருந்துச்சு. அதாவது 968 நம்ம என்ன கொடுத்தோம், 918ன்னு கொடுத்தோம். அவ்வளோதான். 196 வந்திருக்கு. நம்ம வந்து 918ன்னு கொடுத்தோம். அதே தான் நமக்கு வின்னிங் நம்பர். போர்டு வைஸ் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வேணும் எழுதிக்கலாம். பட் அப்படி தான் வந்துச்சு. அதே மாதிரி தான் வாடினாங்க. நல்ல வின்னிங் தான். அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த நம்பர் ஆல் போர்டில் பாஸுங்க 2 நம்பர், அதாவது 9ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் அழகாக பாஸ் சரிங்களா. ஜஸ்ட் மிஸ்ஸில் என்ன 1ஆம் நம்பர் கொடுத்தோம், 6ஆம் நம்பர் வந்துருச்சு. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா. நம்ம கொடுத்த ஆல் போர்டு நம்பர் 4 நம்பர் கொடுத்தோம். 4 நம்பர் 2 நம்பருமே உள்ளே வந்துருச்சு. ஒரு நம்பர் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருந்தது. அதோட பவர் நம்பர் கொடுத்தோம், அது டேரெக்டாக வந்துருந்துச்சு. அவ்வளோதான். நம்ம என்ன கொடுத்தோம், ரொம்ப பெரிய நம்பர்லாம் கொடுக்கல. 3ஆம் நம்பர் கொடுத்தோம், 1ஆம் நம்பர் கொடுத்தோம், 9ஆம் நம்பர் கொடுத்தோம், 8ஆம் நம்பர் கொடுத்தோம். என்ன கொடுத்தோம், நமக்கு 8 பவர் எடுத்து 3ஆம் நம்பர் கொடுத்தோம். 2 நம்பருமே உள்ளே வரணும். அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கான ஆட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க எதிர்பார்த்து 6ஆம் நம்பர் வந்துருச்சு. 9ஆம் நம்பர் பேசிக்காக வரும்னு எதிர்பார்த்து அதே மாதிரி வந்துருச்சு. சூப்பராக வின்னிங். அதுவும் குறிப்பாக சி போர்டில் தான் நம்ம 8ஆம் நம்பர் வரும்னு சொன்னேன். 1ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் தான் ஆடுவாங்க, 1க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுவாங்க. அதே மாதிரி 9க்கு 7ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுவாங்க. அதெல்லாம் கணக்கு வச்சு தான் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஆடுறாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆனாங்க. அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் வருது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு 2ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆட்டபுல்லாக இருக்குது. ஏங்க 2ஆம் நம்பர் வருதுன்னா 9ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் தான் கொடுக்கணும், வேறு வழியே இல்லை. வேறு நம்பரே கிடையாது. அதிக ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர், அதிக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் நமக்கு அதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9ஆம் நம்பர் வந்து அதிகமாக ஆடக்கூடிய நம்பர். இந்த ட்ராவில் வருதா இல்லையா அடுத்த பிரச்சனை. ஆனால் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மேபி இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும் தான் எனக்கு தோணுது. என்னுடைய கணக்கில் அதிகமாக காமிக்குது. நம்ம கணக்கு மிஸ் ஆகாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி 9க்கு 2 அப்படிங்கிற நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6ஆம் நம்பர். ஏங்க 6ஆம் நம்பர் கொடுக்கணும், மேலே வந்து பாருங்கள் 6 6 6 3 6 கொடுத்துட்டாங்க இல்லையா, 4 6 கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வச்சு ஒரே 6ஆம் நம்பர் எடுத்தால் நமக்கு திரும்ப வந்து பி போர்டில் ஏ போர்டில் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆடுனாங்கன்னா 2ஆம் நம்பர் ஆடணும், இல்லைன்னா அதோடைய இதை எடுத்து அப்படியே 6ஆம் நம்பர் ஆடிடணும் சரிங்களா. எப்போயுமே இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. 9க்கு 2 9க்கு 6 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான். அதில் மாற்றமே இல்லை. இந்த மாதிரி மாறி வரும்னு சொல்லவே முடியாது. எப்போயுமே பேசிக்காக கொடுக்கக்கூடிய நம்பரை நம்ம கொடுத்துருக்கோம், வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்க. பேசிக்காக என்ன நம்பர் கொடுக்கணுமோ அந்த நம்பர் தான் கொடுத்துருக்கோம், வேறு எதுவும் இல்லை சரிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான ஒரு வாய்ப்பு கிடைக்கும், வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு எனக்கு செம்மையாக வந்து 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள், 6ஆம் நம்பர் கொடுத்தா அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் பி போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது. என்னங்க 6ஆம் நம்பருக்குலாம் 7ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா, எஸ் அப்படி தான் வரும். இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா, 6க்கு 7 வந்திருக்கா. அதே சேம் நம்பர் தான் நமக்கு 6க்கு 7 நம்பர் திரும்ப கொடுப்பாங்க, கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு அது மாதிரி கொடுத்தாங்கன்னா 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறத என்னுடைய கணக்கு. 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் இல்லைங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு 6ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா பி போர்டில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. அதே மாதிரி இதை வந்து பி போர்டு அண்ட் சி போர்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே 7ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். 7ஆம் நம்பருக்கு அடுத்தது நம்ம என்ன கொடுக்கணும்னா 7, அதே மாதிரி 8ஆம் நம்பர் 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது ஏ போர்டு வந்து நமக்கு 7 அல்லது 8 இந்த 2 நம்பருமே கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது. அதாவது ஏ போர்டில் 2ஆம் நம்பரும் அதே மாதிரி உங்களுக்கு 6ஆம் நம்பரும், பி போர்டில் நமக்கு 7ஆம் நம்பரும் அதே மாதிரி 8ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் அப்படின்னு தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வராமல் போகாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதை
வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இந்த சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆயிரும். அப்படி மேட்ச் ஆனால் 4 நம்பர் 8க்கு 4 ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. எப்படியும் நம்ம 1ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி 4ஆம் நம்பர் 8ஆம் நம்பருக்கு 4 நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற நம்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. இல்லை யாராவது போர்டு கட்டுறதா இருந்தால் இல்லைங்க எனக்கு ரொம்ப போர்டு கட்டணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போர்டு கட்டுறதுக்கு நீங்கள் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது. சி போர்டு 4 நம்பரும் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். அதே மாதிரி ஏ போர்டு 2ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது அதையும் தெளிவாக சொல்லிடுறோம் சரிங்களா. அந்த மாதிரி இது வந்தால் கூட இல்லைங்க எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஏ போர்டு 2ஆம் நம்பர் சி போர்டு 4 நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு சொன்னால் கூட கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்குறோம் ஏன் இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வச்சு ஒரு நல்ல வின்னிங் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை சரிங்களா. அதுக்காக தான் கொடுக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் 2 நம்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுதான் எனக்கு சந்தோஷம். அதுக்காக தான் நான் உட்காந்து வீடியோ போட்டுருக்கிறேன் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க உங்களுக்கு என்னங்க யூடியூப்லேருந்து நிறைய காசு கொடுப்பாங்க அப்படின்னு. கிடையவே கிடையாது. வெறும் 1000 வியூஸ் போகிறதுனால எனக்கு வந்து வியூஸ் கோடியெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. நான் வந்து ஒரு நம்முடைய ப்ரொப்போஸுக்காக நம்முடைய லைஃப் ஸ்டைலுக்காக இது நம்ம கொடுத்துட்ருக்கோமே தவிர வேறு உண்மை இல்லை. ஒரு 1000 வியூஸ் போகுது 2000 வியூஸ் போகுதுன்னா கோடியாக கொட்ட போகுதா? கிடையவே கிடையாது. நீங்கள் மிஞ்சி போனால் நமக்கு ஒரு நாளைக்கு 1000 பேர் பார்க்குறீங்க அவ்வளோதான். அந்த 1000 பேர் பார்த்து எவ்வளோ கிடைக்குங்கிறீங்க? கிடைக்காது. அதனால தான் சொல்கிறேன் நான், புரியுதுங்களா. அந்த 1000 பேர் பார்த்தா 1000 பேருக்கு நமக்கு என்ன வருஷம் பூரா நீங்கள் பாருங்க, ஒரு வாரம் பூரா பார்த்தாலுமே எனக்கு 10,000 பேர் பார்க்குறதுக்கு நான் 10 ட்ரா போடணும், 10 வாட்டி போடணும் வீடியோ சரிங்களா. அப்படி போடும்போது எனக்கு மிஞ்சி போனால் ஒரு 8 ரூபா 7 ரூபா அவ்வளோதான் கிடைக்கும் சரிங்களா. மாதத்துக்கே மொத்தமாகவே ஒரு ஒரு 2000 ரூபா 2500 தான் கிடைக்கும். இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. நான் அதுக்காக கொடுக்கல, அது முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அதுக்காக கொடுக்கவே இல்லை, அதுக்காக செய்யவே கிடையாது. இந்த வேலையை எதுக்கு செய்கிறேன்னா நம்முடைய சப்ஸ்கிரைபர் நம்ம நம்பி 5000 பேர் இருக்கீங்களா, 5000 பேருக்கு ஏதாவது கொடுக்கணும் கண்டிப்பாக சரிங்களா. 5000 பேருக்கு நம்பிக்கை வின்னிங் கொடுக்கணும். அதுதான் நம்ம நோக்கமாக இருக்க தவிர எத்தனை மணி ஆனாலும் வீடியோ போட்டு படுக்கிற காரணம் என்னென்னா அதுதான் காரணம் சரிங்களா. நம்மளை மக்களை நம்ம கைவிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதுக்காக மட்டும்தான் ஒவ்வொரு யூடியூபரும் உழைக்கிறாங்களே தவிர வேறு எதுவுமே கிடையாது. நாங்கள் கொடுக்குற காசுக்கு அது விளம்பரத்துலேருந்து வர காசுக்காக யாருமே செய்யலை. அதை விட அவங்க செய்கிற வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால தான் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுலேயும் சி போர்டு 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தான் 5ஆம் நம்பர் வரும். எனக்கு 4 நம்பர் மேலே தான் டவுட் இருக்குது. 2, 4 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆல் போர்டில். ட்ரை பண்ணி பாருங்கள். 2ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங். இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி 8 மணி ஷோ பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னங்க வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 776 32 சரிங்களா. அதே மாதிரி 957 601 சரிங்களா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இது மேட்ச் ஆகுது, எப்படி வருது அப்படின்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா. இப்போ நான் கொடுத்த கணக்காக நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு கணக்கு எப்படி வருது அப்படிங்கிறது பாருங்கள். எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நமக்கு இந்த 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பர் தான் காமிக்குது. எதனாலங்க 7ஆம் நம்பர் காமிக்குது அப்படின்னா நேற்று அடிக்கப்பட்ட நம்பரும் போன வாரத்தில் அடிக்கப்பட்ட நம்பர் 7 நம்பர் தான். திரும்ப ஒரு 7 நம்பர் வச்சு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனாலங்கன்னா மேலே பாருங்கள் 776 வந்திருக்கா, அதை கனெக்ட் பண்ணி மறுபடியும் ஒரு 7 நம்பர் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. அப்படி வச்சுச்சுன்னா என்ன வரும் தெரியுங்களா, இங்கே ஒரு 7 நம்பர், இங்கே ஒரு 7 நம்பர், மேலே ஒரு 6 நம்பர், அதே மாதிரி 766 அப்படிங்கிற மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே எனக்கு தான் நம்ம என்ன சொல்லலாம், கண்டிப்பாக ஒரு 7 நம்பருக்கான வாய்ப்புகள் ஏ போர்டில் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். சரிங்க, 7 நம்பர் வரலன்னு என்னங்க பண்ணுவீங்கன்னா 8ஆம் நம்பர் வரும் கண்டிப்பாக. 8 மணி ஷோவில் 7 அல்லது 8ங்கிறது 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு வரக்கூடிய நம்பராக இருக்குது. அதனால தான் நம்ம பக்கம் நம்பராக கொடுத்துருக்கோம். சரிங்களா, கணக்கு வராமல் பக்கமாக நம்பர் கொடுக்க முடியாது. கணக்கு வராதனால தான் கொடுக்குறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு எனக்கு 1ஆம் நம்பர் 6க்கு 1ன்னு தான் கிடச்சிருக்கு. 6க்கு 1 சரிங்களா, அந்த கணக்கு தான் கொடுத்துருக்கோம். 6க்கு 1ங்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது என்னுடைய கணக்கில். ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 6க்கு 1 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 6க்கு 1 ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6க்கு 5 சரிங்களா. இதெல்லாம் பக்கமாக கிடச்சிருக்கு. 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் கிடைக்கும், வேறு ஒன்றுமே கிடைக்காது. சரிங்களா, இப்போ நேற்று கொடுத்துட்டு 6க்கு 7 கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி 2க்கு 1 கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி தான் கிடைக்கும் எப்போயுமே. அதனால தான் நம்ம பக்கமாக கொடுத்துருக்கோம். நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் என்ன 6, இன்றைக்கி அடிக்கப்பட்டது 5. அப்போ 2 பக்கமாக தானே இருக்குது. அப்போ 7 8 2 பக்கமாக தானே இருக்குது. அது மாதிரி தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே கொடுத்துட்டு அதே மாதிரி 1க்கு 2 சரிங்களா, 6க்கு 7 இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அதனால தான் உதாரணத்துக்கு காமிக்கிறேன். 1க்கு 2ங்கிறது ஒரு உதாரணம், அதே மாதிரி 6க்கு 7ங்கிறது ஒரு உதாரணமாக காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. சரிங்களா, அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் கொஞ்சம் சகையாக வரக்கான வாய்ப்பு இருக்குது. 3ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 1க்கு 3 அதே மாதிரி 1க்கு 4 இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருது 7 1 3 4ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா,
ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போர்டில் கிடைக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேத்தம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.